ஹாய் காய்ஸ், நான் தான் எம்எஸ்பி பேசுகிறேன். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீ ஃபயர் வீடியோ போட்டிருப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பார்க்காதவங்க போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம சிஎஸ் ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். சாரி, கொஞ்ச நாளாக நான் வீடியோ போட மறந்துட்டேன். ஸ்கூல் நிறைய ஒர்க் கொடுத்துட்டாங்க எனக்கு, நல்லா பண்ண மறந்துட்டேன் வீடியோ. ஓகே, இப்போ நம்ம வந்து ஹீரோயிக் ஸ்டாரில் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு யார் நாக்கு வச்சாலுமே கிளியர் கொடுத்துடணுங்க, இல்லைன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனையாகிடும். அது முடிஞ்ச அளவுக்கு யார் நாக்கு வச்சாலுமே, நான் வச்சாலும் சரி நீங்கள் வச்சாலுமே சரி, கிளியர் பண்ணுறேங்க. ஏன்னா அப்புறம் இதுவாகிடும், ரிவே பண்ணிட்டானுங்கன்னா கஷ்டமாயிடும். இந்த மேட்ச் நான் ஒரு இது கூட எடுக்கல, ஏன்னா இந்த கன்னில் எனக்கு கொஞ்சம் வராது. யாரும் டச் விட்டு போச்சு எனக்கு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டு வந்துச்சு, ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிச்சு, செகண்ட் ரவுண்டு வந்துருச்சு. இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டா இல்லை இதுதான் செகண்ட் ரவுண்டு? செகண்ட் ரவுண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஆடணும். ஆப்போனண்ட்டில் எல்லாருமே ஒரு ப்ரோ பிளேயர்ஸுங்க. ஆப்போனண்ட்டில் எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸ் தான் வந்திருக்காங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இந்த இடமா ஏறுறது, அவனுக்கு கண்டிப்பாக என்ன அடிப்பானுங்க. ஏங்க இந்த இடத்துல இந்த பாக்ஸ் உள்ளவங்க எங்க கீழே குதிச்சிட்டாங்க, பயமாக இருந்துச்சு. டிமிட்ரி இப்போ ஒரு போட்டு விட்டு கீழே குதிச்சிட்டேன். எங்கே ட்ரிபிள் லைனுங்க, இவன் ட்ரிபிள் லைன் அடிச்சு கன் எடுத்து ஸ்டீனா அப்படின்னு போட்டுறாதீங்க. ட்ரிபிள் லைன் அடித்தேங்க, அப்புறம் கில்லே இல்லை எனக்கு. ட்ரிபிள் லைனுன்னு பார்க்கக்கூடாதுங்க, சில சமயத்தில் அடித்தாலும் அடிச்சிருவானுங்க. ட்ரிபிள் லைன் போய் அதனால் எனிமீனு வந்துட்டா அடிச்சிடணும், இல்லைன்னா நம்மளை அடிச்சிடுவானுங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஒருத்தன் மேலே தான் இருப்பான். சொன்ன மாதிரியே இங்கே வந்து சுடுறான் பாருங்க. இவனு இந்த பக்கம் தாங்க இருக்கான். நீ வேணாலும் வந்துடும், பரவாயில்ல. ஆஃப் லைன் அடித்து ஒரு கில் அடிச்சிட்டேன். ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கன் எடுக்க போகிறோன்னா P90 எடுத்துக்கலாம். எனக்கு எப்பயுமே MP5 தான் எடுப்பேன். இப்போ ஏன் P90 எடுக்கிறேன்னா, இந்த இடத்துல வந்து நான் ஒரு இடத்துக்கிட்ட போவேன். அந்த இடத்துக்கிட்ட போகும்போதே அந்த இடம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு தான் போவேன். அந்த இடத்துக்கு போனேன்னா எனிமி வருவானுங்க. MP5 எடுத்தால் லாங் ரேஞ்சு இல்லை, ஷார்ட் ரேஞ்சு தான், ஓரளவுக்கு தான் லாங் ரேஞ்சு போகும். P90னா ஃபுல்லாக லாங் ரேஞ்சு வரும். அதனால் P90 எடுத்துட்டேன். என்னங்க ஏன் நேரம் பார்த்து ஒரு பைப்பில் மட்டும் சிக்கலை, இங்கே அவ்வளோ பேராவது வருவாங்க கொஞ்சமாச்சு, ஒருத்த மட்டும் சிக்கலை. அவன் உள்ளே போயிட்டான், இல்லைன்னா நாங்கள் போய் கிளியர் பண்ணுறோம். போயெலாம் கிளியர் பண்ண முடியாதுங்க. எனிமி இருந்தானா போங்க. ஒரு எனிமி கூட விட்டு வைக்கலைங்க எனக்கு. இவன் பாருங்க எத்தனை வெக்டார் வச்சுக்கிறான் அந்த எனிமி. ஒருவனுக்கு பொட்டானுங்க. நான் கூட நினச்சாங்க ஆப்போனண்ட்டில் எல்லாம் ப்ரோ பிளேயரு நல்லா தான் ஆடுவானுங்கன்னு, ஆனால் நல்லாவே ஆடலைங்க. ஒருவேளை நம்ம டீம்மேட்ஸ் ப்ரோவாக இருக்கானுங்களா தெரில. ஏன்னா நீங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து விளையாடலான்னா என் யூஐடியை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் அந்த யூஐடி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் வேணும்னா என் கூட விளையாடணுன்னா நீங்கள் போட்டு இன்வைட் கொடுங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க, நான் வேணால் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்கள் யூஐடி எனக்கு தெரியாதுல்ல. கிஃப்ட்டு பண்ணுங்கன்னு மட்டும் கேட்டுறாதீங்க, ஏன்னா என்கிட்ட டைமண்ட்லாம் இருக்காது, நான் டாப்அப்லாம் பண்ண மாட்டேன். சும்மா தான் சொன்னேன், கிஃப்ட்டு பண்ணுன்னு கேட்டுறாதீங்க தயவுசெய்து. டைமண்டே இல்லைன்ட்டு நான் டாப்அப்புன்றதே பண்ண மாட்டேன். போட்டேங்க, அவனையும் போட்டேங்க. பார்த்தீங்களா, அவனை போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு எவனுமே ரிவ்யூ பண்ணலைங்க. எங்கள் டீம்மேட்டு
இதோ அங்கேயே தான் இருக்கான் அவன், என் கண்ணு முன்னாடியே தான் இருக்கான். 18 மீட்டரில் தான் இருக்கான். கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் வரமாட்டான் பார்த்தீங்களா. இப்போ நான் இங்கேருந்து அங்கே போயிடுவேன். போகிறதுக்குள்ளே எனக்கு ஹெல்த் கம்மியாயிடும். இது நாடா, நம்ம டீம்மேட்ரா, வாங்கடா வாடா. அப்படியே ரிவ்யூ கொடு, அப்படியே ரிவ்யூ கொடு, டக்குன்னு ரிவ்யூ பண்ணு. ஜோன் வேறு வருதுடா, டக்குன்னு ரிவ்யூ பண்ணுறா. தேங்க்ஸ் பீரோ. ஐயோ ஆச்சு ஒரு மேங்க பூயாவா? எப்பட்றா எப்படிங்க பூயாச்சோம்? நான் தான் ஃபஸ்ட்டா? இல்லை சரி, நான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு நினச்சேன். 15 ஸ்டாரு போடு வாங்கும். ஈரைக்கு 15 ஸ்டார் வச்சுட்டேங்க. இவங்கள மாதிரிலாம் டீம்மேட்ஸ்லாம் வச்சுக்கிட்டா செம்மையாக இருக்குங்க. இப்போ நான் யூஐடி காமிக்கிறேன், நீங்கள் மறக்காமல் ரெக்வஸ்ட் கொடுங்க. இந்த மாதிரி தாங்க, யார் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் நான் கண்டிப்பாக சிஎஸ் ரேங்க் தாங்க போவேன். போயிட்டாங்க. இவன் யாருங்க? இவன் இதுக்கு வந்திருக்கான். நான் யூஐடி உங்களுக்கு காமிக்கலான்னு பார்த்தேன். சரி இருங்க, மேட்ச் விட்டு போனால் ஸ்கோர் கம்மியாகும். இந்த மேட்சும் நம்ம ஆடுவோம் அப்படின்னு இந்த மேட்ச்சில் ஒரு பூயாவை போட்டுட்டு நம்ம டைரெக்டாக யூஐடி காமிச்சிட்டு அதோடு அப்படியே வீடியோ முடிச்சிடுறோம். நான் இந்த மாதிரி தாங்க, யார் இன்வைட் கொடுத்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணுவேன். ரெக்வஸ்ட் கொடுத்தா அக்செப்ட் பண்ணுறேன், இன்வைட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணுறேங்க. நான் யார் வந்தாலுமே அதை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் யாருன்னா ஆனால் கொஞ்சம் ஸ்கோரோடு வாங்கப்பா. நான் எப்பயுமே சிஎஸ் ரேங்க்டு தான் உங்களை கூப்பிடுவேன். நான் போனேன்னா சிஎஸ் ரேங்க்டு தான் கூப்பிடுவேன் உங்களை. நான் யாரையாவது இன்வைட் பண்ணால் நீங்கள் சிஎஸ் ரேங்க்டு தான் போகணும். ஏன்னா எனக்கு கிராண்ட் மாஸ்டர் அடிக்கணும் ஒரு ஆசை, அதனால் நீங்கள் ஸ்கோரோடு வந்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க்டு போயிடலாம். சில பேருங்க ரூம் மேட்ச்சு கூப்பிடுவாங்கங்க. நல்லா ஆடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் எய்ஸ் அடித்தேன், ஒரே ஒரு எய்ஸ் தான் அடித்தேன். அதுக்கு போய் சூப்பர் அப்படின்னு அந்த லைக்கு 1v1ல் 1v4ங்க. அது எதில் இருந்தேன்னா பிளாட்டினம் 3ல் தான் இருந்தேன். அதனால் என்னை நல்லா ஆட முடியுது. எனக்கு பிளாட்டினம் 3 அவ்வளோ ஹார்டெல்லாம் வரமாட்டாங்க, கொஞ்சம் இதுவாக தான் வருவாங்க, கொஞ்சம் மீடியமாக தான் வருவாங்க. அதனால் நான் ஏஸ் அடித்ததுக்கு எல்லாருமே எங்கள் டீம்மேட்ஸு எல்லாருமே கம்முன்னு இருந்தாங்க. அந்த ஒரே ஒருத்தர் மட்டும் லைக் பண்ணார். லைக் பண்ணி ஒரு எமோஜி மாரி போட்டு நிறைய பண்ணார். அவர் எமோஜி போட்டு ஒரு எனிமியை நாக் பண்ணும் போது எமோஜி லைக்காக போட்டுன்னு இருந்தார். ஒரே ஒரு லைக் தான் போட்டார், ஏன்னா ஒரே ஒரு லைக் தான் போட முடியும். எமோஜியாக போட்டு தள்ளிட்டாருங்க. அன்னைக்கு எமோஜியாக போட்டு தள்ளினோடனே ஓசி கில்லு போடு. நான் தாங்க எடுத்தேன். நான் ஓசி கில்லு பங்கமாக ஆடுவேன். இவன் எவனோ கன் எடுத்துறாங்க, பேரஃபுல் இருந்துச்சுங்க. போடு சாவு, ட்ரிபிள் டேக் டானு. போப்பா தம்பி, வீட்டுக்கு போங்க. ட்ரிபிள் டேக் டான் அடிச்சிட்டேன். ஸோ இதை இப்போ சொல்கிறேங்க. ஏன் சொன்ன வெளில வந்தார். நேராக வெளில அவரும் நல்லா ஆடினாருங்க. ப்ரோ பிளேயர்ஸ் அவர்லாம் ப்ரோ பிளேயர். சரி நல்லா ஆடுறாருன்னு எல்லாருக்குமே ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு வெளியில் இன்வைட் கொடுத்தாரு, அக்செப்ட் பண்ணேன். டக்குன்னு என்ன பண்ணாரு, இந்தியில் தான் பேசின்னு இருந்தார், டக்குன்னு தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. லாங்குவேஜ் என்னடான்னு கேட்டார். வாட் யூ லாங்குவேஜ் அப்படின்னாரு. தமிழ் என்ன? ஏலே பாட்டு பயலே அப்படின்றாருங்க. டக்குன்னு ஒரு பாட்டு பயலேன்னொன்னே என்ன ஒரு பாட்டு பயலேன்றாரு. அப்புறம் என்னத்துக்கு நமக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாரு, அக்செப்ட்லாம் பண்ணிட்டோமே அப்படின்னு போட்டேன்னு விட்டேங்க.
நம்ம பாட்டுன்னு நமக்கு தெரியலனா போதும். நம்ம பாட்டு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சாலே போதுங்க, வேற யாருக்கும் தெரிய வேணாம். ஓகே, இப்போ நம்ம மேட்சே முடிக்க போகிறோம். நான் மோஸ்ட்லி கிளாஸ் கோட்லாம் ஆட மாட்டேன், இப்போ தாங்க ஆடுறேன். இப்போ தானே ஃபஸ்ட்லாம் ஆடிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ எனக்கு வந்து சிஎஸ் ரேங்க்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு வந்து 16 ஸ்டார் வச்சுருந்தேங்க. அத்தனை ஸ்டாருமே மைனஸ் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுங்க. ஸ்டார் மைனஸ் ஆனால் ஒருத்தனை அடிக்கும் போது அது எப்படி தெரியுமாங்க இருக்கும். ஸ்டார் மைனஸ் ஆகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒருத்தனாக்குங்க இதோ இங்கேயே ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம டீம்மேட்ஸ் பார்க்கல. இன்றைக்கி ஏஸ் வச்சாலும் அடிப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, என் டீம்மேட்ஸ் ஒருத்தனை நாக்கு வச்சிட்டான். ட்ரிபிள் டே 2 மேட்சும் ட்ரிபிள் டேக்கிட்ட தான் வச்சுருக்கேன். 2ஆ 3ஆ தெரில. எத்தனை கில்லு? நான் தாங்க MVP. 3 மேட்ச்சு. எல்லாருக்கிட்டேருந்து லைக் வந்துருக்குங்க. இந்த மாதிரி தாங்க, யார் என் கூட விளையாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரெக்வெஸ்ட் போட்டுருவேன். இவர் பாருங்க எவ்வளோ பெரிய ப்ரோ பிளே. எப்பா நான் என் ஆளுங்களுக்கு இது காமிக்கணும், என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஒரு நிமிஷம் காமிச்சிட்டு வந்துடுறேன். எதாவது இம்பார்ட்டனாக வந்துச்சுன்னா நான் அப்படியே லெஃப்ட் ஆகிடுவேங்க. எதாவது இம்பார்ட்டனாக சொல்லணுன்னா நான் அப்படியே லெஃப்ட் ஆகிடுவேன். கிக் அவுட் அடிக்கிறேன்னு பார்க்காதீங்க, சாரிங்க, எனக்கு கோல்டு. ஒரே நிமிஷம் இருப்பா, வந்துடுறேன். இதாங்க இது எனக்கு பிடிச்சது. ஜிடி கிங் அண்ணா, பிவிஎஸ் அண்ணா, ஹரிஷ்கார் அண்ணா. ஆனால் இதில் வந்து ஜிடி கிங் அண்ணான்னு தான் போட முடிஞ்சிச்சு. ஏன்னா ஹரிஷ்கார் அண்ணா அப்படின்னு போட்டேன்னா ஒரு மாதிரி வரமாட்டேங்குது, நிறைய எழுத்து வச்சோன்னா. அதனால தான் பாப்பா ஒரே நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். 5 நிமிஷம் போட்டு விட்ருக்காங்க, வந்துடுவேன். இதுதாங்க என் யூஐடி இதுதான். நான் கேரக்டர் நிறைய மாற்றுவேன். அந்த கேரக்டர்லாம் பார்த்து இவன் டவுட் ஆகிடாதீங்க. என் யூஐடியை பார்த்து கரெக்டாக போடுங்க. நான் ஃப்ரேம் வந்து இந்த ஃப்ரேம் தான் வச்சுருப்பேன், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் வச்சுருப்பேன். அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த இங்கே இருக்க பாருங்க, ஃபோட்டோ ஃப்ரேமு இந்த மாதிரி தான் இருக்கும் என் ஃபோட்டோ ஃப்ரேம். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.